இன்னைக்கான மினி விளாக் என்னன்னு பார்க்கலாமா? நானும் ஹஸ்பண்டும் ஜாலியாக அப்படி எங்கேயாவது போயிட்டு வரலான்னு ஈவினிங்க்கு மேலே கிளம்பி வெளியே வந்திருந்தோம். ஃபர்ஸ்ட் நேராக மாட்டுத்தாவணி அச்சியாஸ் வந்து இங்கே ஈவினிங் ஸ்நாக்ஸை முடிச்சிடலான்னு வடை, பஜ்ஜி, காஃபி, பூஸ்ட் எல்லாமே வாங்கிட்டு வந்து உட்காந்தாச்சு. இந்த ஹோட்டல் எங்களோட ஃபேவரட்டே இந்த சிட் அவுட் ஏரியா தான். ஜஸ்ட் சில்லிங் ஹியர் அண்ட் சேட்டிங் ஹிட்ஸ் ஆன் அனதர் லெவல். அது எதிரில் பரபரப்பாக இருக்கிற அந்த பஸ் ஸ்டாப்பை பார்க்கறதுக்கு செம்ம வைபாக இருக்கும். கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். போகிற வழி ஃபுல்லாகவே நவா பழம் தான் வித்துட்டு இருந்தாங்க. சீசனே ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஸோ 1 கிலோ பழம் வாங்கிட்டு இருந்தேன். எங்கே பார்த்தாலும் ஒரே நவா பழ சட்னி தான் இருக்கு. சரி நம்மளும் இதை வச்சு அரைச்சிடலாம் தான் வாங்கிட்டேன். அப்புறம் தேர்முட்டிக்கு போய் கொஞ்சம் பாதாம் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஒரு ஸ்வீட் ஒன்று பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். எதுக்குங்கிறத அடுத்த மீட்லாக்ல சொல்றேன். இல்லை உங்களுக்கு இப்பவே தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. இது எல்லாத்தையும் வாங்கிட்டு நைட்டு டின்னருக்கு நேராக ஜனனி மெஸ் போயாச்சு. ஒரே கல்லுல கொத்து பரோட்டா, முட்டை வீச்சு, பிச்சு போட்ட கோழின்னு அனல் பறக்க ரெடி ஆயிட்டு இருந்துச்சு. பார்த்தே செம்ம டெம்ட் ஆகி வாழை இலையை தட்டி தண்ணி தெளிச்சு இங்க கொத்து பரோட்டா செம்ம சூப்பரா இருக்கும். ஸோ அது ஒன்று வாங்கிட்டு மதுரை ஸ்பெஷல் மட்டன் கறி தோசை, மட்டன் சுக்கா, குழம்பு கலக்கி கடைசி என்னோட ஃபேவரட் ஹாஃப் பாயிலோட சாப்பிட்டு முடிக்கும் போது செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன். இங்க ஹலால் ஃபுட்ஸ் தான் சர்வ் பண்றாங்க. சாப்பிட்டு அப்படியே நாங்களும் கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஷீரூஸ் டைனிங்கை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.